இந்த வீடியோவில் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படி எப்படிங்கிற டெரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, கன்சிடர்னு ஓப்பன் சிஸ்டம். இந்த ஓப்பன் சிஸ்டம் மூலிமா ஹீட்டு உள்ளக்க ஃப்ளோ ஆகிக்கணும், ஹீட்டு வெளியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கணும். ஓகே, அதில் என்னென்ன மாதிரி நோட்டேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் அதை P1 நோட் பண்ணிக்கிறோம், ஸ்மால் V1 ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஓகே, அது ஸ்மால் V1 நோட் பண்ணிக்கிறோம். C1 வந்து வெலாசிட்டி ஆஃப் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸு, அது மீட்டர் பெர் செகண்ட் நோட் பண்ணிக்கிறோம். U அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி, அது என்ட்ரிங். Z1ங்கிறது தரையிலேருந்து டேட்டமோட ஹைட், அந்த பைப்போட ஃப்ளோ ஏதோ எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகே, அதை வந்து இந்த மாதிரி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எவ்வளவு இன்லெட் கொடுக்குறோம், எவ்வளோ அவுட்லெட் வருது, ஹீட் சப்ளை ஜூல் பெர் கேஜியில் பண்ணுறோம், ஒர்க் டெலிவர் டு சிஸ்டம் வந்து கிலோ ஜூல் பெர் கேஜியில் இருக்குது. ஓகே, இப்போ உள்ளே என்ட்ரு ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியை கன்சிடர் பண்ணுவோம், கைனடிக் எனர்ஜியை கன்சிடர் பண்ணுவோம், இன்டர்னல் எனர்ஜியை கன்சிடர் பண்ணுவோம், ஃப்ளோ எனர்ஜியை கன்சிடர் பண்ணுவோம், ப்ளஸ் ஹீட் எனர்ஜி. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜினா GZ1, கைனடிக் எனர்ஜினா C1/2/2, இன்டர்னல் எனர்ஜினா U1, ஃப்ளோ எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா P1 V1, ஹீட் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா Q. இதை அப்படியே எக்ஸிட்டுக்கு எழுதுனா அப்படின்னா எல்லாமே 2 போட்டு எழுதணும். பட் ஹீட் எனர்ஜியை உள்ளே சப்ளை பண்ணும்போது வெளியில் என்ன அவுட்டு கிடைக்கும், ஒர்க் அவுட்டு கிடைக்கும். ஓகே, ஒர்க்கு அவுட்டு கிடைக்கும். ஓகே, இப்போது ஃபஸ்ட் லா படி ஹீட் எவ்வளோ சப்ளை பண்ணுறாமோ அவ்வளோ ஹீட் ரிஜெக்ட் ஆகணும். ஓகே, அந்த டெரிவேஷன் மூலிமா இன்லெட் ஈக்குவல் டு எனது அவுட்லெட் எழுதியாச்சு. H ஈக்குவல் டு எனது PV. அப்போ U ப்ளஸ் PVக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், H2 போட்டுக்கலாம். U1 ப்ளஸ் P1க்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், H1 போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, மாஸால் ரெண்டு சைடு என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, மாஸால் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். மாஸால் மல்டிப்ளை பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, 1000ஆல் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். இது 1000ஆல் டிவைட் பண்ணுறோம், இதையும் 1000ஆல் பண்ணுறோம், 2000 ஆயிரும். இது 1000ஆல், இதையும் எனக்கு 1000ஆல். ஓகே, எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், 1000ஆல் அப்படின்னா டிவைட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கிலோ ஜூலை அந்த வேல்யூஸை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணதுக்காண்டி என்ன பண்ணுறேன், கிலோவாட்டில் இருக்குது. H1 H2 எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஜூல் பெர் கேஜியில் இருக்குது. ஓகே, இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா M = A1 C1 பை என்னது V1, இல்லை A2 C2 பை என்னது V2. ஓகே, இப்படி தான் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி கொண்டு வரோம். ஓகே.